பிரச்சனைனால வீட்டில் போலீஸ் ஸ்டேஷன் வீட்டு போனதுனால லவ்ங்கிறதே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதே வேணான்ட்டேன். அப்புறம் லவ்வே பண்ணல. சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் காலேஜ் லவ் பண்ணேன். அது வந்து பொண்ணுங்களே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து டாப்பர் அவன் கிளாஸ். பொண்ணுங்களே பார்க்க மாட்டா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு அவன் தான் விபூதி அடிச்சிருக்கான். ஆமா, அவன் விபூதி அடிச்சிருக்கான். சரி ஓகே. நம்பிட்டு இருந்தியா அவன் நல்லா படிக்கிறவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கான். ஹாய் நண்பா, நம்ம லுங்கி பாய்ஸ் சேட்டை பாய்ஸ் காதல் உபதீஸ்ல வந்து இன்னைக்கு வந்து கதை சொல்றதுக்கு காதல் கதை சொல்றதுக்கு வந்து தம்பி என்ன மாத்தாண்டமா சாரி அன்பு செல்வன் அன்பு செல்வன் வந்து வந்திருக்காப்ல. இவர் வந்து காதல் கதை சொல்ல போறாப்ல. யாரு கதை? உங்க கதையா? என் ஃப்ரெண்டு கதை சொல்லுவோம். ஓ ஃப்ரெண்டோட கதை சொல்ல போறியா? ஃப்ரெண்டோட பேரு விஸ்வா. விஸ்வா. ஓகே. விஸ்வா நல்ல நேம். சரி சொல்றதுக்கு முன்னாடி விபூதி அடிச்சுக்கங்கப்பா. உங்க நீங்க friend விபூதி வாங்கியிருப்பீங்களே. வாங்கியிருக்கேன். அப்புறம் ஏன் உங்க கதையை சொல்லாம உங்க ஃப்ரெண்டு கதையை சொல்றீங்க? அது சரி விடு. முதல்ல அடுத்தவங்க சட்ட சிக்கல சட்ட சிக்கலா? ஃப்ரெண்டுக்கு சட்ட சிக்கலானா பிரச்சனை இல்ல. விஸ்வா வாழ்க்கை எப்படி போனா பரவாயில்ல. நம்ம ஆமா வாழ்க்கை விஸ்வா வாழ்க்கை எப்படின்னா புஸ்குன்னு ஓகே, ஓகே, ஓகே good. போதும். இந்த லட்சணம் போதும். நம்ம லுங்கி பாய் சேட்டை பாய்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் காதல் விழிப்புணர்வு. அதாவது யார் யாரெல்லாம் எப்படி காதல் பண்ணி ஏமாந்துருக்காங்க, அந்த ஏமாந்த விஷயங்களை வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லவ் பண்ணும்போது கொஞ்சம் சுதாரிச்சு லவ் பண்ணலாம். 2K கிட்ஸ்லேருந்து எல்லா கிட்ஸுக்குமே வந்து பொருந்தும். இப்போ இவர் வந்து காதல் கதை நம்ம சொல்ல போறாரு. சொல்லுங்க ப்ரோ உங்க காதல் கதையை. சாரி உங்க ஃப்ரெண்டு காதல் கதையை. அதான் அப்போ நாங்கள் ஒரு 11th படிச்சு, அதாவது 10th முடிச்சு 11th போக போகிறோம். 10th முடிச்சா 11th தான் போவோம். அப்போ வந்து என்னன்னா என் ஃப்ரெண்டு எங்கள் கிளாஸில் வந்து நாங்கள் வந்து கோஎட் ஸ்கூல் தான். கோயட்டா? சூப்பர். ஆனால் வந்து பக்கத்தே கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கும். இங்கே 10th இருந்து கோயட்னா உங்க பக்கத்துலேயே பொண்ணுங்க இருக்குமாப்பா? அப்புறம் ஏன் பக்கத்து ஸ்கூல் போறீங்க? நீங்க நல்லா இருந்திருக்காது விடுங்க சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சு 11th போகும்போது எல்லா கேர்ள்ஸும் இதுக்கு போயிட்டாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு. சரி. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் எங்கள் கிளாஸ். சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு பேர் வந்து நிவேதான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். யாரு உங்க ஃப்ரெண்டு? விஸ்வா. ஏடே இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஏன் அந்த பையன் இந்த பொண்ணை பிடிச்சா? ஏன் அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிச்சு? அது தெரியல, அதை வாங்கிட்டாங்க. சரி சரி சொல்லு. இல்ல அந்த பிள்ளைய லவ் பண்றேன்னு உங்கள்ட்ட வந்து சொன்னால. ஆமா. அப்புறம் அதை அவன்கிட்ட கேட்கணும்னா அவன் உங்கள்ட்ட சொல்லிருப்பான்ல. சொல்லல. சரி ஓகே விடுங்க, சொல்லலாம் சரி பரவாயில்ல. ஏதோ உங்கள்ட்ட மறைச்சிருக்கேன். ஓகே விடுங்க, அவன் பெஸ்ட் போல. அப்புறம் வந்து அவன் டேய் எப்படா சொல்றதுன்னு கேட்டான். இந்த மாதிரி லவர்ஸ் டே வருதுடா, அவன் சொல்றா அப்படின்னோடனே கரெக்டாக லவர்ஸ் டே அன்னைக்கு போய் சொல்றான் அவன். இந்த மாதிரி உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தா இல்ல, நான் எங்க கிளாஸ்ல அவன் இன்னொரு பையனை லவ் பண்ணுது. அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒருத்தர் இருக்கான், அவனை லவ் ஃபர்ஸ்ட் பெஞ்சில். அவன் பேர் வந்து அவன் ஒரு சொல்ல மாட்டேன் பேர். கிறிஸ்டினா முஸ்லிமா கேட்கல. பேர் என்ன? அவன் பேர் சொல்ல வேணாம். சரி எபினேசர் செல்வ சிமியோன் நாங்க வச்சுக்கிறோம். எபினேசர் நல்ல பேர். ஓகே. பார்த்தா அவனை லவ் பண்ணு சொல்லிடுச்சு. சொன்ன அந்த பிள்ளை சொன்னதுனால தான் அவன் லவ் பண்றது உங்களுக்கு தெரியுமா, இல்ல முன்கூட்டியே அவனை லவ் பண்ணதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? புள்ள சொன்னாலதான் தெரியும். சொன்னாலதான் உங்களுக்கு தெரியும். அது வந்து பொண்ணுங்களே பார்க்க மாட்டான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து டாப்பர் அவன் கிளாஸ். பொண்ணுங்களே பார்க்க மாட்டா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு அவன் தான் விபூதி அடிச்சிருக்கான். ஆமா, அவன் விபூதி அடிச்சிட்டான். நம்பிட்டு இருந்தியா அவன் நல்லா படிக்கிறவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கான். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவன நான் இன்னைக்கு சொல்றேன், கிளாஸ்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சிலோ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவன நம்பாதீங்க. அவன் யாரையும் லவ் பண்ண மாட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு பாத்தியா அவன் ஃப்ரெண்டு லவ் சொல்ல போயிருக்கான். அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கு, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவன லவ் பண்றேன்னு சொல்லிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவன் பேச மாட்டாங்க, எல்லா வேலையும் பாப்பாங்க, செயல்ல எல்லா வேலையும் பார்த்துட்டான். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரனை நம்புறதுன்றது வந்து சும்மா கிடையாது. எப்படி இந்த பாத்து எழுதும் போது காட்டுறா எல்லாத்தையும் காட்டுறேன் ஒன்னும் காட்ட மாட்டால, அந்த மாதிரி அவனை நம்ப கூடாது. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வந்து ஒரு அப்படியே 2 மாசம் போச்சு. எனக்கு நான் சும்மா இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு ஒரு இடத்துல இல்ல என்ன கேக்குறேன்னா, உங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கார லவ் பண்ணிருக்கா, அவன் அந்த பொண்ணு பேசியிருக்கா. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கார என்னன்னா அதே இருங்க, அவன் பேசிருக்கேன். என்னடா அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு எப்படி அது அந்த பையனோட பிரேக்கப் ஆயிடுச்சாண்டா. ஓ அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன் தெரிஞ்சு லவ் அவங்க டபுள் சைடு ஆயிடுச்சு. டபுள் சைடு ஆயிடுச்சு. அவங்க டபுள் சைடு பிரேக்கப் ஆயிடுச்சு 2 மாசத்துக்குள்ள. 11வது படிக்கும்போது. சரி ஓகே. அப்புறம் அதான் அந்த பொண்ணு வந்து அப்புறம் அது எத்தனை வருஷம் லவ்? அவங்க வந்து 2 வருஷம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியல சீக்ரெட்டா 8வது படிக்கும்போதே பண்ணிருக்காங்க. 9வது படிக்கும்போதே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கார மோசமான வரமா போக்குனே. சரி ஓகே. அப்புறம் வந்து சொன்னனே என்கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்கு திரும்ப, நான் நீங்க ப்ரோபோஸ் பண்ணா நம்ம லவ் பண்ணுவோம். இந்த மான கேட்டேன் நீ என்ன ப்ரோபோஸ் பண்ண வா நம்ம லவ் பண்ண கூடாது. அவன் போய் சொல்லும்போது அந்த புள்ள லவ் அக்செப்ட் பண்ணிருக்கணும்.
அது ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி இப்போ அந்த பையன் விட்டுட்டு போயிட்டானா ஒரு கில்ட் இருக்கும் ஒரு பொண்ணுக்கு. சரி இவன் லவ் பண்றீங்க முன்னாடியே இவனை ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கில்ட் இருக்கும். பொண்ணு விட்டு வந்துருச்சு. அவன் வந்து கிறிஸ்டினா வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு விட்டு வந்துருச்சு. அப்ப லவ் பண்ணும்போது முஸ்லிமா இருந்தானா? முஸ்லிமா இருந்தானா புரியலையா? லவ் பண்ணும்போது தெரியலையா? சோறு தானே திங்கிறாங்க. திங்கும்போது தெரிஞ்சிருந்தா சோறா இல்ல வேற என்ன? இல்லனே அது முடிச்சு வந்து மறுபடியும் லவ் பண்ணுமான்னு கேட்டிருக்கல. அது லவ் பண்ணுமான்னு கேட்டிருக்கு. சரி இப்போ அப்ப லவ் பண்ணுமான்னு கேட்டுச்சுல. அப்ப கேட்டுச்சா என்ன நீங்க என்னது அதுன்னு? ஏன்னா நாளைக்கு என்ன பண்ணிருக்கேன் திரும்ப லவ் பண்ணிருக்கேன். சூப்பர் நானே கேட்டேன். அது என் பையலே அப்படிதான் இருப்பான். அழுத்தவா உங்க போட்டு தெரிஞ்சுக்கிறான். என்ன அப்படி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டா உனக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. உன்கிட்ட சொல்லவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உனக்கு. ஆமா சரி சொல்லுங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு வருஷம் போச்சு. 12th முடிச்சிட்டோம் நாங்க. 12th முடிச்சிட்டா காலேஜ் போனா 2 பேரும் ஒரே காலேஜ்ல சேர்றாங்க. லவ் பண்றாங்க. உன்னைய கூட்டு போய் சேர்ந்தா என்ன பண்ணுறியா? சரி தெரிஞ்சுவேன் இது இயல்பு. சரி சொல்லுங்க. அப்புறம் தான் அடுத்து நான் அவன்கிட்ட அதிகமா பேசல. அதுக்கடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அவன் அந்த பிள்ளைய லவ் பண்றான் அதனால நான் அவன்கிட்ட பேசல. என்ன இது எனக்கு புரியல. இல்ல எனக்கு நான் தப்பா தான் கேக்குறேன். வேற காலேஜ் போயிட்டா நான் வேற காலேஜ் கேக்குறேன். நீ லவ் ஃபெயிலியர் சொன்னீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்ணீங்க இல்ல? இல்ல சொல்லுங்க. ஓகே. அவன் வேற காலேஜ் போயிட்டேன். நான் வேற காலேஜ் போயிட்டேன். அப்படியே சும்மா போன்ல பேசியிருந்தோம் அவ்வளவுதான். அப்புறம் ஒரு லீவுக்கு வந்தேன். தீபாவளி பொங்கல் லீவுக்கு. சரி உடனே என்ன லவ் பண்றீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்க. சரி அதுக்கு அப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. திரும்ப அடுத்த வருஷம் வரேன். லவ் பண்றீங்கன்னு கேட்டா இல்ல அந்த பொண்ணு வேற ஒருத்தர் லவ் பண்ணிருச்சான். அவனை 5 வருஷமா லவ் பண்ணுது அந்த பொண்ணு. வேற ஒருத்தர் 5 வருஷம் லவ் பண்ணுதா? இல்லடா கணக்கு போடுறேன். இப்ப நீ சொன்ன கணக்கு படி பார்த்தா அந்த ஸ்கூல்ல ஒருத்தர் லவ் பண்ணுச்சுல அது இதெல்லாம் கால்குலேட் பண்ணா 5 வருஷம் தான். அவனை தான் சொல்லுதா? யாரு? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அவனை சொல்லல. வேற ஒருத்தர். அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒருத்தர் என்னடா? அப்ப அவனுக்கே ஊதி அடிச்சிருக்கீங்கல. ஆமா எல்லாரும் அவன விபதி பூச மாட்டான். கிறிஸ்டியன்ல பூச மாட்டான்ல. டியூஷன்ல படிக்கிற பையனா? அத இருங்க நானே. அப்ப 9th to காலேஜ் செகண்ட் இயரா? 2 3 காலேஜ் கரெக்ட்டா 5 வருஷம்னே. 5 வருஷம் கணக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச்காரன் லவ் பண்ணும்போதே அவன லவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்காரன் ஒருத்தன் என்னது பேர் என்ன டியூஷன்காரன் ஒருத்தன் இதுக்கு நடுவுல ஒரு ஃப்ரெண்ட். மாடு பால் கறக்காதுன்னு தெரிஞ்சே நீங்க வந்து விலைக்கு காசு விட்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க. இதுல ஒருத்தன் கிடையாது. இன்னும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்காரன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வந்திருக்கு. இப்போ ஃப்ரெண்ட் கிடையாது மறுபடியும் டியூஷன்காரன் போயிடுச்சு. இல்ல நீங்க 2 பண்றது முன்னாடி தான் அவனை பண்ணிட்டு இருந்தீங்க. அவனுக்கு தெரியாது. தெரியாது யாருக்கும். இப்ப தெரிய வந்துருச்சு. அவங்க பொண்ணோட வீட்ல தெரிஞ்சிருச்சு. இவன் மெசேஜ் பண்ணும்போது இவன் யாரா புதுசான்னு சொல்லிட்டு வீட்டுல கேட்டாயா இவன் யாரா புதுசானு? ஆனா உன் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிற முன்னாடி அவங்க வீட்டுல இருந்து 2-3 டைம் கண்டுபிடிச்சு இவன் யாரா புதுசா நான் யோசிச்சு பாரு. 2 பேர் இல்லடா 5-6 பேர் வந்திருக்கேன். 5-6 பேர் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுல திரும்பி இருக்கும்போது இது யாரு புதுசா இருக்கிறவர் இவன் யாரு புதுசா அப்படின்னா ஆல்ரெடி வீட்டுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்குது. பேர் என்ன? பொண்ணு பேர் என்ன? நிவேதாவா? சொல்லு. அப்புறம் என்னாச்சு? வேற புதுசா என்ன சொல்றான்? அப்புறம் அவங்க அண்ணன் வந்து பேசி யாரு அந்த பொண்ணோட அண்ணன்? ஆஹா உக்குரமா யார்ட்ட பேசுறேன்? என் ஃப்ரெண்டு கிட்ட. சரி. டியூஷன்காரன்ட்ட பேசல. டியூஷன்காரன் வந்து தெரிஞ்சிருச்சு வீட்டுல. உடனே அவன் சரி வா அப்புறம் டியூஷன்காரன்ட்ட ஆல்ரெடி பேசி அதெல்லாம் பஞ்சாயத்து நடந்திருக்கும். அது வேற விஷயம். நமக்கு தேவை. என் பொண்ணு தங்கச்சி வேற ஒருத்தன் தான் லவ் பண்றேன்னு சொன்னுச்சு. ஓ அண்ணன் வந்து அப்பயும் கோவப்படல. கோவப்பட்டு திட்டிட்டான். வேற ஒருத்தர் லவ் பண்ணுது நீயே வரங்கிட்டானா? கேவட இவன் ஃப்ரெண்ட் வந்து இல்ல என்னோட இவன் வீட்டுக்கு போயிட்டான். என் ஃப்ரெண்டு உடனே வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் வந்து அந்த டியூஷன் எல்லாம் வந்திருக்கான். இவனும் போயிருக்கான். போயிட்டு பார்த்தா அவன் 5 வருஷமா பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு டியூஷன்ல படிக்கிறவன. சரி. இவனே சண்டைலாம் போட்டான். சண்டைலாம் போட்டுங்க அவங்க அண்ணன் இவனை அடிச்சு இவன் அடிச்சிட்டானா? அப்ப டியூஷன்காரன் அடிக்கலையா? தங்கச்சி லவ் பண்ணதுல அடிக்க மாட்டாங்களா? டியூஷன்காரன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. டேய் அண்ணே இருக்கறனா அந்த பிள்ளை தான் உன்னை ஏமாத்தி பூதி அடிச்சு உன் ஃப்ரெண்டை ஏமாத்தி பூதி அடிச்சுன்னு ஒருத்தனை லவ் பண்ணு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு 2 பேரும் ஒண்ணா போறாங்க 1-1 போடுறாங்க? எதுக்கு? எனக்கு தான் வேணும் இது எனக்கு தான் அப்படின்னு அப்படி சின்சியர் லவ் பாஸ் காட்டிருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு? அது காட்டிருச்சு. ஃப்ரெண்ட் தானே. ஏய் விடுங்க பா. அவன் வந்து அந்த பா ஃப்ரெண்ட் அவன் அடிச்சுட்டாங்க. இப்ப அடிச்சு என்னாச்சு? அடிச்சு என்னாச்சுன்னா அப்புறம் அவன் ஹாஸ்பிடல்ல இருந்தான். அவ்வளவு அடிச்சானா? அவன் ஃப்ரெண்டா? அப்ப நீ எங்க இருந்த? நான் கூட தான் இருந்தேன். ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது கூட இருந்த. அடி வாங்க போறியா? வீட்ல தானா? இல்ல மாட்டியே. இல்ல இங்க இல்ல அடிப்பாங்க. இல்ல தானே பார்த்தேன். நான் இருந்தா அடிக்க விட்டுற மாட்டேன். உன்னை அடிச்சிருப்பாங்க. இல்ல நெக்ஸ்ட் சொல்லு. அப்புறம் என்னாச்சு? அவன் போய் அவன் அம்மா கிட்ட இந்த மாதிரி என்ன பொண்ணு வீட்டுல போய் சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்டே போய் அவன் கிடையாது நான் தான் ஒரிஜினல் இதுன்னு சொல்லியிருக்கேன்.
சொன்னோன்னு பார்த்தா இவன் உடனே ரொம்ப இதுவாயிட்டான், வெக்ஸ் ஆயிட்டான். இது ஒரு காதல்னு சொல்லிட்டு டேய் இத முதல்ல வெக்ஸ் ஆகி செத்து போயிருக்கணும்டா. பாம்பு பூனை மணி. எப்படா வெக்ஸ் ஆகுது? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் காரங்களா அவன் என்னன்னு தெரியல. அவன் இல்லப்பா அப்படிங்க அவன் போல நல்லா சரி தப்பிச்சிட்டான். சொல்லு. அப்புறம் கடைசியில பார்த்தா அவங்க வீட்ல வந்து என்ன சொல்லிடுறாங்க, அந்த டியூஷன் லவ் பண்ணாங்க அவங்க 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓடி போயிட்டாங்க. சரி ஓகே. ஓடி போயிட்டாங்க. இந்த பொண்ணு கொஞ்ச நாள் காலேஜுக்கு வரல. ஓகே. இவன் வந்து ஹாஸ்டல்ல இருக்கான். இவன் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இவனும் வரல காலேஜுக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாசம் கழிச்சு காலேஜுக்கு வருது அந்த பொண்ணு. என்ன பார்த்தா மேரேஜ் ஆகி வருது. சரி. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஷாக் ஆயிடுச்சு. சரி. காலேஜ்லயும் சண்டை நடக்குது. நீ என்ன லவ் பண்ண, யாரை கல்யாணம் பண்ண அப்படின்னு. உடனே அது போயிட்டு இதெல்லாம் தாலி கட்டிட்டாங்கடா. அது கட்டிட்டாங்க. அப்புறம் என்னடா விட்டுட்டு விலக வேண்டியதுடா. இவன் வந்து ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் அதான் நீதி கேக்குறேன். நீதி நீதி நேர்மா நான் கேக்குறேன். அப்புறம் வந்து ஆமா நான் அப்பவே அவன்கிட்ட சொல்லனே அப்படின்னு சொல்லுது. அது எதுவுமே சொல்லலையா. நான் அவன்கிட்ட சொன்னேன்னு சொல்லி சொல்லுது. அப்பவே சொல்லிட்டே லவ் பண்ணிச்சாமா அவன்கிட்ட. என்னடா இது அசிங்கமா இருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன், அவனை கல்யாணம் பண்ண போறேன், நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சா. புரியல இது என்ன பேச்சு இது? இல்ல பிரின்சிபல் வரைக்கும் பிரச்சனை ஆகி பிரின்சிபல் லவ் பண்ணிச்சா? பிரின்சிபல் வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரின்சிபல் வரைக்கும் பிரின்சிபல் எங்க ஆளா பாரு உலகச்சு. சரி சரி. அப்புறம் என்ன பண்றது, அவ்வளவுதான். கல்யாணம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்ப? என்ன பண்றான் அப்ப? இப்போ வந்து சும்மா தான் இருக்கான். லவ் பண்றானே அவன்? இல்ல பாவம். அல்ல சின்சியர் லவ் பண்ணிருக்கான். லவ் பண்ணிருக்கான். அதோட பிரச்சனை முடிஞ்சு இவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அத போய் குழந்தை வந்துச்சா? எது பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு தெரியல இன்னும். தெரியல. அதாவது என்ன தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லட்டுமா, உன்கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்கேன். உண்மையை சொன்ன மாதிரி தெரியல நிறையா. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த புள்ள வந்து ஃப்ரெண்ட் நிறைய போயிட்டு இருக்கு. பாவம். இப்ப ஃப்ரெண்ட் தெரிஞ்சிட்டான்ல, அப்ப இந்த மாதிரி லவ் பண்ண கூடாதுன்னு இன்னும் அந்த பிள்ளை நினைச்சிட்டு தான் இருக்கானா? ஏன் தெரிஞ்சிட்டான்? தெரிஞ்சதே நல்லது. இருந்துறதா நல்லது. எனக்கு என்னமோ நானும் தோணுது எனக்கு. இவன் தானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பதட்டம் இருக்கு, கையெல்லாம் சிவரிங்க. இல்ல இல்லையா? சரி. இப்போ நீ ஒன்று சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இனி வர இந்த லவ் பண்ண போகிறவங்க எல்லாருமே இதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு இப்போ டக்குன்னு இந்த பார்க்குறவனே ஒருத்தன் போய் லவ் பண்ணுறான்னு வச்சுக்க. ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு பொண்ணு. இப்போ நீ சொன்ன கதையை பார்த்து போனா டக்குன்னு ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன் போய் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தேன். நீ தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னு ஒரு இது ஒன்று. சரியா? அந்த வேற அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரனையும் காப்பாற்ற முடியல நம்மளால. அவன் காப்பாத்திக்கலாம், தப்பிச்சு போயிட்டானே. அவன் தப்பிச்சானா என்ன நமக்கு என்னடா தெரியும்? அவன் தான் 2 வருஷத்துல வேணான்ட்டு போயிட்டான். அவங்கள 2 மாசத்துலயே அவன் வேணான்ட்டு போயிட்டானாமா? அவன் போல இந்த புள்ள தான் வந்து அவன் வேற இதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் ஓகேன்றான்ல. அவன் தெரிஞ்சிருக்கல, அவனுக்கு இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவனை வேணாண்டு கேஷுவலா விட்டுட்டானாமா ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன்? தெரியல, அவன் நான் பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் பெஞ்சுனா பேசக்கூடாதுடா. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன்ட்ட பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன்ட்ட பேசுறது வந்து இந்த பிள்ளை என்ன பிளான் பண்ணிட்டு ஓப்பனா சொல்ல போனா, இது வந்து டியூஷன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்ப அது வரைக்கும் பிரச்சனை ஆகாம ஒரு பல மாதிரி ஒருத்தன் வேணும் நமக்கு இன்சில் போறதுன்னு சொல்லி இவனை வச்சிருந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு ஹெல்ப் அனிமல் ஸ்கூலுக்குள்ள தப்பிக்கிறதுக்கு. இது கிடந்து ஒரு ஃப்ரெண்டு நல்ல மாதிரி நான் லவ் பண்றேன் வா நான் இருக்கேன்னு உள்ள பூந்துருக்காப்ல. உன் ஃப்ரெண்டு நம்பர் இருக்கா? கொடு, ஏன்னா உன் கதையை அவன்கிட்ட கேட்கணும். என்னப்பா விஸ்வாவோட வாழ்க்கையை க்ளோஸ் பண்றதுக்கு கிளம்பி வந்து பட்டையை போட்டு உட்காந்து ஒரு பிட்டு விடாம சொல்லிக்கிருக்க. அப்புறம் விஸ்வாக்கு உங்க தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. நம்பர் நம்ம வாட்ஸ்அப் பண்ணி விஸ்வா பாத்துக்கிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க விஸ்வா. ஆமா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லவ் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஏன் லவ் பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரங்க நல்லா படிப்பாங்க, பலமா இருப்பாங்க. லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணிட்டு ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம். அதனால ஒரு இப்போ எப்படின்னா அவன் ஒரு 10 ரூபா வாங்குறோம்னு வச்சுக்குவேன், குழந்தை தர முடியாதா அப்படின்னா கேட்க பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அப்படி பையன் தர மாட்டேன். அந்த மாதிரி லவ் பண்ணிருக்கு போல. அவனை என்ன பண்ணி அவனும் படிப்புல ஆர்வம் காட்டுவேன். லவ்வுக்கு ஓகே பண்ணி அவனும் கொஞ்சம் இருந்திருப்பான். போன் கட்டிவிட்டா ஒரு பெரிய விஷயம். எந்த பிரச்சனையும் இல்ல. விஸ்வா இடையில போய் தலையை கொடுத்துருக்கா, நான் பாத்துக்கிறேன் வான்னு. விஸ்வா போனை வாங்கி பாத்துருக்கேன். எனக்கு அது இப்போ போய் செக் பண்ணு, கனெக்ஷன்ல எதுவும் இருக்க போறாங்க. ஏன்னா பிரின்சிபால் என்ன பண்ணாருன்னு சொல்லவே நீ. பிரின்சிபல் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இவனா தான் பிடிச்சி திட்டி இவங்க வீட்டுல சொல்லிட்டாரு அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா. அந்த பொண்ணு எதுவும் பண்ண சொல்லலப்பா. நான் கேக்குறது பிரின்சிபால் வந்து ஒரு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு, ஏதாவது பண்ணிருப்பாருல்ல. இவன் வீட்டுல சொல்லிட்டாரு பிரின்சிபல். யார் வீட்டுல? விஸ்வா என் ஃப்ரெண்டு வீட்டுல. இந்த மாதிரி வந்து கல்யாணம் பொண்ணுகிட்ட இப்படி பண்றேன். கல்யாணம் ஆனதே ஓடி போய் தான்டா கல்யாணம் ஆனது. காலேஜ் மேல தப்புடா. அவங்க அப்பா அம்மாட்ட போட்டு சொல்லணும். வீட்டுக்கே வந்துருச்சு. அது திரும்ப வந்துட்டு காலேஜ் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த லவ் பிரச்சனைனால வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன் போனதுனால அந்த லவ்ங்கிறதே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். விஸ்வா லவ்வே வேணான்ட்டேன்.
அதுக்கப்புறம் லவ்வே பண்ணல. அப்படி சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் காலேஜ்ல லவ் பண்ணேன். அது லவ்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்றதுன்னு தெரியல அது. ஆனா அந்த பொண்ணு வந்து சொல்லிடுச்சு. என்னடா பண்ண அப்ப? என்ன சொல்லிடுச்சு? இவன் ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். ப்ரொபோஸ் பண்ணிட்டான் மறுபடியும். அதாவது செருப்படி மட்டும் இருந்தாம அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டே இருக்கானே, போலீஸ் ஸ்டேஷன் வர இழுத்துட்டு போய் என்ன எனக்கு வரவே முடியல. பார்த்துச்சு ப்ரப்போஸ் பண்ணா, பார்த்துச்சு ப்ரப்போஸ் பார்த்த ப்ரப்போஸ் பண்ணுவீங்களாடா? சரி சொல்லு, ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டேன்? ஒரு அது முடிஞ்சு ஒரு 3 மாசம். 3 மாசம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் இல்ல இல்ல அந்த பிரேக்கப் ஆகி 3 மாசத்துல. நான் என்ன கேக்குறேன், எப்படி சொல்றது? அப்படி இல்ல ஓப்பனா சொல்லணும்னா லைட்டா ஒரு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். நம்ம உச்சா போனா கூட அடுத்த உச்சா வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுதா? நீங்க எப்பற போய்க்கிட்டே இப்ப நான் வந்து அடுத்து நான் ஒண்ணுக்கு இருக்க தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கலாம், குடிச்சா உடனே வரும். இல்ல அது கூட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்டா. இது எப்படா 3 மாசத்துல அடுத்த அளவு எப்படா? 3 மாசத்துல பாத்துட்டே இருந்துச்சுங்க. அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு பாக்கட்டும்டா. இவனை விட்டு ஒரு பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல செருப்படி விட்டு வீட்டுல அசிங்கப்பட்டு இவ்வளவு கேவலப்பட்டு கிடந்து இது எதையுமே மறக்காம அடுத்து உடனே அதுவும் இவன் லவ் பண்ண பொண்ணு இவனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி நடந்து போயிட்டு இருக்கு. அதையும் பாத்துக்கிட்டு வேற ஒரு பொண்ணையும் பாத்துருக்கான். அது அவன் தப்பு இல்ல. நான் சொன்னேன் இந்த மாதிரி அதை விட்ற, அது போயிட்டு போகுது. நீ அவனை வந்து எந்தூஸ்டியாஸ்டிக் பண்ணிருக்க. அவனை அதாவது அவன் வாழ்க்கையை வந்து கெடுத்து குட்டியை சொராக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்க. அப்படி இல்ல, இதுக்கு பேரு வாழ்க்கையை கெடுத்து குட்டியை சொராக்குறது. நீ அதை விடுறா, படி, கேரியர்ல ஜெயிக்கலாம், லைஃப்ல முன்னேறலாம், நம்ம நல்லா வந்தோம் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தா அது வந்து நீ வந்து ஒரு ஃப்ரெண்டா நீ வந்து நல்ல விஷயம் பண்ணிருக்கன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணிருக்க, மாப்பிள்ளை இவ உன்னைய பாக்குற, அவ போனாடா நீ இவ்வளவு பாருன்னு இருக்க. இது வந்து தப்பு, ரொம்ப ஒரு ராங்கான செயல் பண்ணிருக்க. மாறியா இருங்க. ஒரு மாதிரி மாறியா இருந்தா என்னப்பா எனக்கு புரியலப்பா. கேட்டு போறேன். ஒரு மாதிரியா இருந்தா என்ன பண்ண முடியும் எனக்கு புரியல. ஒரு மாதிரியா இருந்தா மாப்பிள்ளை அப்படியா, ஒரு மாதிரியா இருந்தா 2 காமெடி சொல்லி சிரிக்க வை. அதை விட்டு அங்கே பாரு அந்த பிள்ளை நல்லா இருக்காங்கிறது நல்லா இருக்கா. சரி ஓகே, சரி காட்டிட்டேன், ஒரு பொண்ணை காட்டி அவன் வாழ்க்கையில வந்து இப்போ 10 வச்சு புடிச்சே கொளுத்திட்டேன். அடுத்தவன் என்ன பண்ணா, அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம லவ் பண்ணுவோம், ஆனா காலேஜ் முடிஞ்சா நான் எங்க மாமா தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அமைதியா இருக்கேன். இது என்ன பேசணும் சொல்லுக்கு நான் என்ன பேசணும்? இப்ப உனக்கே தெரியுதா, இப்படி வந்து உன் ஃப்ரெண்டுக்கு நீ என்ன வேலை பார்த்துருக்க? இல்ல இப்ப நீ எங்க இடத்துல வந்து என்ன சொல்லுவதுக்கு? எங்க இடத்துல தான் நீ என்ன சொல்லுவ? லவ் பண்ணுவோம், ஆனா நான் எங்க மாமாவை கல்யாணம் பண்ணுவேன். என்னடா இப்போதைக்கு நீங்க மாமா வருங்க, அப்புறம் வேற மாமா. என்ன எனக்கு புரியல. பொண்ணு பேர் என்னடா? இந்த பொண்ணு மாமா பொண்ணு. மாமா பொண்ணுடா, இவனுக்கு மாமா பொண்ணுடா. அந்த பொண்ணுடைய மாமாடா. நீ அந்த பொண்ணு பேர் என்னடா? இந்த பொண்ணு இப்ப ப்ரப்போஸ் பண்ணேன் அந்த பொண்ணு. ஆமா ஆமா ஆமா. அது பேர் ஐஸ்வர்யா. சூப்பர் பேர். சூப்பரா. அதாவது இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க நினைப்பேன் இதுதான் பசங்களை பூரா அங்கிட்டு பொம்பளை கேவலப்படுறாங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், பெண்கள் ஆம்பளை பேசுற ஏமாத்திருப்பாங்க. நீங்க கூட வந்து சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா, அதாவது தரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. போலீஸ் அடி வாங்கியிருக்கேன், வீட்டுல அடி வாங்கியிருக்கேன், காலேஜ் பிரின்சிபல். சரி கடைசியா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, நான் லவ் பண்ணுவோம், நான் கடைசியா கல்யாணம் முடிஞ்சு டக்குன்னு அந்த பொண்ணு மேல கார் துப்பிட்டானா, என்னடி இப்படி சொல்றது? இல்ல லவ் பண்ண நீ அவனை எந்தூசியாஸ்டிக் பண்ற. லவ் பண்ணிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கானா, பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுவும் காலேஜ் முடிச்சோடனே போயிடுச்சு. அது சொன்ன மாதிரி ரொம்ப ஜென்டில்மேனா இருந்துச்சு. அக்ரிமெண்ட்ல போட்ட மாதிரி காலேஜ் முடிச்சு அப்புறம் மாமா கல்யாணம் முடிச்சுன்னு போயிடுச்சு. நீ வந்து வரவேற்கிற அவன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி இருந்தாங்கிறக்காண்டி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு வரவேற்கிறான். கொஞ்ச நாளைக்கு பேச வைக்காதீடா. விஷயம் என்ன பண்றேன், வந்து இங்கதான் இருக்கேன். அதான் பண்ணிட்டு இருக்கானே. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன பண்றேன்? பிரேக்கப் ஆயிடுச்சு அப்ப. அதுவும் பிரேக். ஆமா மாமா இதுக்கு பேர் பிரேக்கப் இல்லப்பா. இதுக்கு பேரு இது வந்து என்ன சொல்றதுன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கமா, சிச்சுவேஷன்ஷிப் ஆகுது. ஆமா, இது சென்னையில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல நீ அதான் பண்ணிருக்க. எந்தூசியாஸ்டிக் பண்ணி அவன் அதான் பண்ணிருக்க. சூப்பர். க்ளோஸ் பண்ணிட்டே விஸ்வாவோட வாழ்க்கையை. இவன் சொன்னா அவனுக்கு என்ன அறிவு, விஸ்வாகரனுக்கு அறிவு இருக்கானா, சோறு இருக்குமானா, அந்த பிள்ளை சொன்னப்போ காசு சேர்த்து அரைஞ்சிட்டு போடி போதுமானா, பரவாயில்ல பண்ணிக்கும், காலேஜ் முடிச்சோம் போன் இருக்கானே. அவன் தான் சரி, அப்படின்னாலும் சரி இப்படினாலும் சரி அவனுக்கு விண்ணு விண்ணு இருக்கும் போல இருக்கும். ஓகே, நன்றி வணக்கம். உங்களுக்கு இதே மாதிரி கதை சொல்லணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க. நானும் வரேன்னு நான் உங்களை கூப்பிட்டு வச்சு வீடியோ பண்றேன். பாய்ஸும் வரலாம், கேர்ள்ஸும் வரலாம். இனி ஸ்பாட் வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்கலாம். நன்றி தம்பி, நல்ல கதை, அருமையான கதை.